Hi friends, நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா ஒரு ஸ்ட்ரிங்கை நம்ம இன்புட் வாங்கிக்கிட்டு அந்த ஸ்ட்ரிங்கை எப்படி நம்ம லோவர் கேஸா மாத்துறது, அதாவது கேப்ஸ்ல இருந்து எப்படி ஸ்மாலுக்கு மாத்துறது அப்படின்றத பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன பண்றேன்னா ஒரு ஃபைல் ஓபன் பண்ணிக்கிறேன். தென் எங்க வெப்சைட் அட்ரஸ் பார்த்தீங்கன்னா www.tutorjos.com. இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான வீடியோ ஃபைல்ஸ், PDF ஃபைல்ஸ், இபுக்ஸ் நீங்கள் எல்லாமே வந்து ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து இப்போ நான் வந்து ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். தென் ஸோ ஆஷ் இன்க்ளூட் stdio.h. தென் அடுத்த ஹெடர் ஃபைல் பார்த்தீங்கன்னா ஹேஷ் இன்க்ளூட் conio.h. அடுத்தது நம்ம வந்து ஒரு இன்பில்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஸ்ட்ரிங்கை மாற்ற போகிறோம். ஸோ அந்த இன்பில்ட் ஃபங்க்ஷன் வந்து ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்றதுனால நம்ம ஸ்ட்ரிங் அப்படின்ற ஹெடர் ஃபைலையும் நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கிறோம். ஹேஷ் இன்க்ளூட் string.h. ஓகேங்களா? அடுத்தது void main ஃபங்க்ஷன் நான் வந்து போட்டுக்கிறேன். அடுத்து ப்ரோக்ராமுக்குள்ளே போயிட்டு தென் இன்பில்ட்டாக கேர் அப்படின்னு போட்டு, அதாவது பாயிண்டர் வேரியபிள் டிக்ளேர் பண்ண போகிறேன். *a = சிங்கிள் கோட்ஸில் நான் என்ன பண்ண போகிறோன்னா tutorjos அப்படின்னு கேப்ஸில் கொடுக்க போகிறேன். நம்ம வந்து கேப்ஸை தான் வந்து ஸ்மாலாக மாற்ற போகிறோம். ஸோ கேப்ஸில் கொடுக்க போகிறேன். tutorjos tutorjos அப்படின்றத கேப்ஸில் கொடுக்குறேன். தென் அடுத்தது நமக்கு ஒரு வேரியபிள், பாயிண்டர் வேரியபிள் வேணும் ஸ்டோர் பண்ணுறதுக்காக. ஸோ *ptr அப்படின்ற வேரியபிளை போட்டுக்கிறேன். தென் அடுத்தது வந்து நான் என்ன பண்ணுறேன்னா கிளியர் ஸ்க்ரீன் ஃபங்க்ஷன் வந்து போட போகிறேன். கிளியர் ஸ்க்ரீன் ஃபங்க்ஷன் போட்டாச்சு. தென் அடுத்தது வந்து printfல நம்ம கொடுத்துருக்கிற ஸ்ட்ரிங்கை அப்படியே பிரிண்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ பிஃபோர் கன்வெர்ட்டிங் அப்படின்னு போட்டுக்கலாம். பிஃபோர் கன்வெர்ட்டிங் டு லோவர் கேஸ் அப்படின்னு போட்டு அந்த ஸ்ட்ரிங்கை வந்து நான் பிரிண்ட் பண்ண போகிறேன். ஓகேங்களா? கமா ஏ அப்படின்றத பிரிண்ட் பண்ண போகிறேன். தென் ptr அப்படின்ற வேரியபிளில் நான் வந்து strlwr அப்படின்ற ஃபங்க்ஷனில் நான் வந்து அந்த ஆர்குமெண்ட்டான ஏவை வந்து பாஸ் பண்ணுறேன். தென் பாஸ் பண்ண வாட்டி மறுபடியும் அந்த வேல்யூஸை பிரிண்ட் பண்ணுறேன். அந்த ஸ்ட்ரிங்கை வந்து நான் பிரிண்ட் பண்ணுறேன். இதுக்கு என்ன பண்ணணுன்னா டபுள் கோட்ஸில் அதாவது ஆஃப்டர் கன்வெர்ட்டிங் டு லோவர் கேஸ் CASE after converting to lower case அப்படின்னு போட்டு %s கமா ஏவோட வேல்யூ, அதாவது ptrஓட வேல்யூவை பிரிண்ட் பண்ணுறேன் நான். தென் அடுத்தது getch ஃபங்க்ஷனை நான் போடுறேன். ப்ரோக்ராம் வந்து சேவ் பண்ண போகிறேன். தென் இது வந்து நான் upper அப்படின்ற ஃபைல் போட்டு சேவ் பண்ண போகிறேன். upper.c அப்படின்னு சேவ் பண்ணுறேன். தென் இது வந்து கம்பைல் பண்ணுறேன். தென் ரன் பண்ணுறேன். பிஃபோர் கன்வெர்ட்டிங் பார்த்திங்கன்னா லோவர் கேஸ் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாமே கேப்ஸில் இருக்குது. கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறமேட்டு எல்லாமே ஸ்மாலில் மாறிடுச்சு. ஸ்பெல்லிங் மிஸ்டேக் மட்டும் இருக்குது, அதை மட்டும் மாற்றிடலாம். tutor. தென் சேவ் பண்ணுறேன். தென் கம்பைல் பண்ணிவிட்டு ரன் பண்ணுறேன். பார்த்திங்கன்னா பிஃபோர் கன்வெர்ட்டிங் tutorjos வந்து கேப்ஸில் இருக்குது. ஆஃப்டர் கன்வெர்ட்டிங் பார்த்திங்கன்னா ஸ்மாலில் மாறிடுச்சு. இப்போ இதே ப்ரோக்ராமை நம்ம எப்படி வந்து மேனுவலாக நம்ம எப்படி வந்து அவுட்புட் கண்டுபிடிக்க போகிறது அப்படின்றத பற்றி இப்போ பார்க்கலாம். நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அந்த கொடுத்துருக்கிற ஸ்ட்ரிங்கோட லென்த்தை வந்து கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ n = ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷனான strlen அப்படின்ற ஃபங்க்ஷனை நான் வந்து கால் பண்ண போகிறேன். ஸோ ஏவை வந்து இதில் பாஸ் பண்ணி nல வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இதுக்கு வந்து n அப்படின்றத நான் வந்து டிக்ளேர் பண்ணிக்கிறேன் மேலே strlen ஏல. தென் அடுத்தது வந்து லென்த்தை வந்து பிரிண்ட் பண்ண போகிறேன் நான். printfல அந்த ஸ்ட்ரிங்கோட லென்த்து string length ஸ்ட்ரிங் லென்த்தை வந்து நான் வந்து பிரிண்ட் பண்ண போகிறேன். ஸோ %d கமா அந்த n வேல்யூவை நான் பிரிண்ட் பண்ணுறேன். தென் அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபார் லூப் யூஸ் பண்ண போகிறேன். ஃபார் லூப்பில் பார்த்தீங்கன்னா தென் i = 0. ஸோ ஐன்ற வேல்யூவை நான் மேலே வந்து இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன். கமா ஐன்றதை நான் வந்து டிக்ளேர் பண்ணிக்கிறேன். i = 0. தென் i <n அந்த லிமிட் வரையிலும் அது வந்து ரன் ஆகும். எத்தனை லென்த், எவ்வளோ லென்த் இருக்கோ அந்த லென்த் வரை ரன் ஆகும். தென் இன்க்ரிமெண்ட் i++ இன்க்ரிமெண்ட் பண்ணியாச்சு. தென் லூப்புக்குள்ளே வருது. லூப்பில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கண்டிஷன் யூஸ் பண்ணி செக் பண்ண போகிறோம். இஃப் a of i greater than or equal to 65 and
a of I greater than or equal to 90. இது வந்து பார்த்தீங்கன்னா greater than வராது, ஸோ இங்கே less than 90. சப்போஸ் இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா உள்ளே வந்து printf ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம என்ன பிரிண்ட் பண்ணுறோம்னா %c யூஸ் பண்ணி கமா a of I plus 32 டிஃபால்ட் வேல்யூவை நம்ம கொடுக்குறோம். அடுத்தது எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் போடுறோம். எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டில் சப்போஸ் அந்த கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டில் printf அப்படின்றதில் நம்ம அந்த வேரியபிளை பிரிண்ட் பண்ணிடுறோம். c கமா a of I அப்படின்றத பிரிண்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? இப்போ நம்ம ப்ரோக்ராம் வந்து சேவ் பண்ணுறேன், தென் கம்பைல் பண்ணுறேன், தென் ரன் பண்ணுறேன். பார்த்திங்கன்னா ஸ்ட்ரிங் லென்த் வந்து 9, தென் அப்பர் கேஸாக அந்த ஸ்ட்ரிங் வந்து லோவர் கேஸாக மாறிடுச்சு. தென் இதுக்கு வந்து ஸ்லாஷ்ன்னு போட்டு பிரிண்ட் பண்ணோம்னா நமக்கு அவுட்புட் வந்து கொஞ்சம் கிளியராக இருக்கும். இங்கே ஸ்லாஷ்ன்னு போட்டுக்கிட்டோம்னா நம்ம அவுட்புட் வந்து கொஞ்சம் கிளியராக இருக்கும். ஸோ சேவ் பண்ணிவிட்டு கம்பைல் பண்ணிவிட்டு ரன் பண்ணுறேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்ட்ரிங் லென்த் வந்து 9, தென் அப்பர் கேஸாக அந்த கேரக்டர்ஸ் வந்து லோவர் கேஸாக மாறிடுச்சு. இந்த மாதிரி எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம்ஸ் அண்ட் வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா www.tutorjos.com நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.